முட்டை, அவித்த முட்டை. இந்த முட்டையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குங்க பாருங்களேன். இது அவிச்ச முட்டை இப்படி அமுத்துனா வந்து அமுங்குது. அந்த ஓடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நல்லா அமுங்குதா பார்த்தா தெரியுது வந்து. இப்போ நம்ம இதை வச்சு சோதனை செய்ய போகிறோம். இது பாருங்கள், இங்கே ஒரு முட்டை இருக்குது. அதே மாதிரி நமக்கு என்ன வேணும்? கற்பூரம் வேணும். இந்த கற்பூரம் இருக்குது எரிவதற்கு. கற்பூரம் 2 வச்சுக்கோங்க. இப்போ சோதனை ரொம்ப எளிமையானது. அந்த நீர் நிரப்பப்பட்ட பலூனை வைத்து என்ன சோதனை செய்தோமோ அதே சோதனை தான் அவித்த முட்டையை வைத்து செய்ய போகிறோம். வேறு ஒன்றுமே இல்லை, வித்தியாசம் இல்லை. இப்போ பாருங்கள், செய்வோம். எளிமையாக செஞ்சுருவோம். இது பெரிய ஒரு மந்திர தந்திரமான ஒரு சோதனை. இது வந்து ஓம் ரீம் ஐஸ்கிரீம் அப்படின்னு தலையை சுற்றி உள்ளே போட்டுட்டு முட்டை வச்சு மூடிடுங்க. டமால் ஒரு சத்தத்தோட வேகமாக உள்ளே போயிடுச்சு முட்டை. எப்படி? 2 வந்து முட்டை எப்படி தானே உள்ளே போனது, டமால் என்று சத்தம் வருவதற்கான காரணம். இந்த சோதனையை போன நிகழ்ச்சியில் நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம சொல்கிறோம். இது ரொம்ப எளிமையானது. உள்ளே பொருள் எரியும் பொழுது, கற்பூரம் எரியும் பொழுது உள்ளே என்ன இருக்கு? காற்று இருக்கு. காற்றினுடைய அந்த ஆக்சிஜனை எடுத்துக்கொள்வதால் வெற்றிடம் ஏற்பட்டு விடுகிறது. வெளியே இருக்கக்கூடிய காற்றழுத்தம் அதிகமாக இருப்பதால் முட்டையை உள்ளே தள்ளி விடுகிறது என்பது ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்த சோதனை. இப்போ சென்ற நிகழ்ச்சியிலெல்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோம்.